வணக்கம், நான் தான் உங்கள் பிரசாந்த் சரண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிக்டாக்கர்ஸ் பற்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாருக்காவது அருண்குமார் பற்றி தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் நான் இந்த டைலாக் சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாப்ள டிக்டாக் இது உனக்கு தாண்டா, எனக்கு மைட்டா தப்பா நினைச்சுக்கிறாங்க. தேனில இருந்து இருக்கு அந்த காய் வேணும் இந்த காய் வேணும் கேட்கல. நான் 40 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குற காயை கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் காய்கறியில் இருந்தாங்கய்யா அப்படின்னு கொடுத்தாரு. இந்த காய்கறியில் பாருங்கள் நீங்கள். சரி, எல்லாம் ஓகே. அந்த ஒரே ஒரு டைலாக் தான் ஃபேமஸ் ஆச்சு, ஒரு வீடியோ வைரலாக போச்சுன்னு பார்த்தா ஏன் இவரை மக்களுக்கு எல்லாத்தையுமே பிடிச்சிருக்குன்னு அப்புறம் இவரோட வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சில நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. அதை இப்போ மாசமாக இருக்க பிள்ளைய செல்ஃபோனில் அதிகமாக வகுற காமிச்சு வீடியோ எடுக்கிறீங்க, அது பெரிய தவறு சொல்கிறேன். அந்த செல்ஃபோனுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். அந்த வகுத்துக்கிட்ட காமிக்கிறது ஒரு காந்தோட இழுக்கும், குழந்தைகளுக்கு பாதிக்கும். அதனால் யாரும் அந்த வீடியோவை போடாதீங்க. கருப்பமாக இருக்க பிள்ளை யாரும் போடாதீங்க. அது உங்கள் அண்ணனா நினச்சி சொல்கிறையா, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஆப்பிள சீப்பி முத்து லூஸ் மாதிரி பேசக்கூடாதியா. அது ஆதரவுப்பட்ட குழந்தைகள், அதாவது தாய் தகப்பன விட்ட குழந்தைகள். அவங்களுக்கெல்லாம் மாசு. வெயிட் பண்ணுங்க. என்னது மாஸ்கா? கவர்மெண்ட் மாசு வீட்டுக்கு கொடுக்கும். நம்மள மாதிரி ஆளுகதை கவர்மெண்ட் சொல்றத நம்ம கேட்டுக்கிட்டு சரி யதார்த்தமா ஒரு வீடியோ ஸ்வைப் பண்ணி பார்த்தா இந்த வீடியோ வந்ததுங்க. இந்த வீடியோ வந்தது கூட பரவாயில்ல, இது என்னன்னு எனக்கு அப்பயும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன பார்த்து சொல்லுங்களேன். இந்த வீடியோ நான் எங்கேயோ பார்த்திருக்கேனா? சரிங்க, எல்லாமே ஓகே. இதை பார்த்துட்டு நீங்க யாரும் சிரிச்சிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ சிரிப்பு வரும். இவருடைய இன்னசென்ஸா இன்னசென்ஸ் இல்ல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. நீங்க அதை பாருங்க. காதல் 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 பரத் காதல் பியார் பிரேமோ உங்கோ சமர் சமர் தமிழ் இல்லடா. சம்மர் ஜூன் ஜூலை சம்மர் செத்துரி போல் டான்சிங், இரும்பு ஆட்டம், தூணாட்டம், குச்சி ஆட்டம், சிலம்பாட்டம். எனக்கு நட்டுக்க தெரியாது. மேஸ்குலினிட்டி, பேரு ஆணு, பேரு ஆம்பளை, பெண்ணாம்பளை, பொன்னாம்பளம், பேராண் வெறி ஏற்றிட்டு இருக்கானுங்க. வா மேஜிக் கண்ணாமூச்சி. என்னடா கண்ணாமூச்சி, கரப்பாம்பூச்சி, கண்ணாமூச்சி, மாயா போனா கெட்ட வார்த்தை வருது வாயில. இது திஸ் இஸ் மைன், இது என்னோடையா, இது எந்து எனக்கு இது என்னடா என்னடா வசி பாபா. I don't care at this point. டே பாபா கண்டுபிடிச்சு அப்பா பையன் பித்தா. That was on me. How stupid. Sis தங்கச்சி ரொட்டி தங்க கட்டி, தங்க ரொட்டி, எருமை ஒன்னு சாஸ், ஒன்னு சாஸ், ஒன் பீஸ். முந்திரி கான் முந்திரி கொட்டை சிக் பீஸ் நானே கான் You are Priya, நீ பிரியா. ஓ பிரியா நான் நீ பிரியா, நீ பிரியா, நீதான் பிரியா, நீ பிரியன். தின்றதுல எரும மாட்டு பயல.
Guys, this needs to stop. I've been receiving messages since yesterday asking me, Joshua, go try this new filter, this guess the Tamil movie dialogue. இல்ல கேக்குறாங்க ஒரு வேலை விட்டு இல்லையா? I'm a responsible adult to so many. ஆமாண்டா, உனக்கு வேலையே இல்ல. இதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மறுபடியும் இதே வீடியோல தான் மறுபடியும் பண்ற. Sorry is the only word in Tamil that I don't like. எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புடா என் பருப்பு. இது அதோட கஷ்டமா இருக்கும் போல. லீவ் தி ஸ்க்ரூஸ், லெட்ஸ் கோ. ஆனியா புடுங்க வேணாம், நான் புடுங்கிட்டேன். அடுத்தது கன்சன்ஸ் ஆஃப் இந்தியா, ஸ்மார்ட் ஸ்டோன், சின்ன கல்லு பெரிய மாங்கா, நாங்க பஞ்சதந்திரம் வெரியன்ஸ். கமான் I don't listen to myself. ஒரு பேச்சை நோட்டி பண்ணிட்டோம்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சும்மா என்னோட தளபதியா அஜிதா. ஆப்ரஹால் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி. கமல பாத்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்றத நம்ம டிக்டாக்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். மைனஸ் செத்தா பையில என்னெல்லாம் -1. மம்மி அவ்வளவு மட்டமாவா இருக்கேன். என்னதான் சொல்லு, எங்க தாயா மாதிரி வருமா? இவரு பேரு பாத்தீங்கன்னா மெயினான செந்தில்குமாராம். அதாவது இவர் எல்லாரும் MSK இல்லைன்னா செந்தில்குமார்னு கூப்பிடுவாங்களாம். இவருடைய அந்த ரொம்ப ஃபேமஸான டைலாக் ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம் பாஸ். வணக்கம். எனக்கு ஒரு ஆசை, உங்க ஃபேவரட் டைலாக் ஒரு தடவை சொல்லுங்க பாஸ். சவுண்டோட பண்ணுவீங்களே அப்படி சொல்லுங்க பாஸ். இப்போ கொஞ்சம் எமோஷனலா ட்ரை பண்ணி பாருங்க. சத்தியமா சொல்றியா? ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வேற மாடுலேஷன். என்னால முடியலங்க. என்ன பாஸ்? காலையில இருந்து ரொம்ப பெருமையா இருக்க அப்படின்னு சொல்லி வாய் வலிக்குது ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், அப்ப அந்த டயலாக்க மறந்து தொலைய வேண்டியதானே? என்னால மறக்க முடியலங்க. சரி, இவருக்கு நடிக்க தெரியும்னு தெரிஞ்சிருச்சு, இவருக்கு பாட தெரியுமா? கடலுக்குள்ள கிங்குன்னா சுறா மீனுடா, இந்த கப்பலுல கிங்குன்னா MSKடா. வாவ், நல்லா பாடுனீங்க மிஸ்டர் MSK. டான்ஸ் ஆடுவீங்களா? வணக்கம். எல்லாரும் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, நீங்க ஏன் இப்படி கத்திட்டே இருக்கீங்கன்னா, ஓகே டான்ஸ் உங்களுக்காக ஒரு டான்ஸ். முக்காமலா லைலா ஓ லைலா. என்னோட டான்ஸ் அப்படியே பிரபுதேவா மாதிரி இருக்குன்ட்டாங்க. ஒரு ஆட்டம் போடுவோம். இந்த டான்ஸ் காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வைப் பண்ணும்போது இன்னொரு புதுசா ஒரு டான்ஸ் காணொலி வந்தது. அதையும் இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. ஓகே மிஸ்டர் MSK, எங்க சேனலுக்காக ஏதாவது புதுசா ஏதாவது உங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது பாஸ் பண்ணுங்களேன் எங்களுக்கு. வணக்கம். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்னை பிடிக்கல, என் ஃப்ரெண்டுங்கள்ட்டலாம் உன்னை சொல்லணுன்னா எப்படி நான் சொல்கிறது, உன்னை எல்லாரும் மெண்டல்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் இது வரைக்கும் 15 பேர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி அவங்க எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னது, உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ரொம்ப கவலையாக இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டே லைக் ஆகிட்டு போயிடாரு. எல்லாமே கிட்டுறீங்க. சரி ப்ரோ, எல்லாமே இந்த மாதிரி பேசியிருக்கிறீங்களே, யாராவது வித்தியாசம் பேசுங்கிறதுனால அடுத்த ஸ்வைப் பண்ணி பார்த்தா இவர் வந்துட்டாரு. போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? நம்ம எக்ஸுக்கு மெசேஜ் அனுப்பி கடுப்பேத்தலாம். ஓய் சொல்லு. நீ என்ன கொரோனாவா? இல்லையே. ஏன்? இல்ல, ஒருத்தன்ட்ட இருந்து இன்னொருத்தன்ட்ட வேகமா போயிடுறியே, அதான் கேட்டேன். தயவுசெய்து இப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான். விஷம் உடம்பு பூரா விஷம், அதான் ஒல்லியாவே இருக்கிற நண்பா. ஒல்லியா இருக்கிற எல்லா விஷமும் கிடையாது, அவங்களுக்கு வெளி வேஷமும் போட தெரியாது. மனசுல பட்டதை மறைக்க தெரியாம நெருப்பு மாதிரி நேரடியா பேசிடுவாங்க. நினைச்ச காரியத்தை அடையிற வரைக்கும் பச்சை தண்ணியை கூட பல்லுல படாம பத்தியே இருப்பாங்க. ஒல்லியா இருக்கிறவங்க உடம்பு வேணா பார்க்க வீக்கா இருக்கலாம், ஆனா அவங்க பிடிக்கிற புடி உடம்பு புடியா இருக்கும்.
சிம்பிளா சொல்லணும்னா விளையாட்டு புள்ளிங்க. ஆட்டம் காமிச்ச சும்மா பூந்து விளையாடுவாங்க. மிஸ்டர் பீம்ராஜ், நீங்க இவ்வளவு டேலண்டடா? டிக்டாக்ங்கிற பிளாட்ஃபார்ம் இவ்வளோ வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குதா? கேமா இது என்ன 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 தின்ற போட்டியா? சோறு 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 சாவி சோறு போடு. என்ன இது? மொமோஸ் மொமோஸா? சமோசா ஓகே, எதுனா மொமோஸ் மொமோஸ். சந்தோஷம் மிஸ்டர் பீம்ராஜ். நீங்க மேலும் மேலும் கலைத்துறையில வந்து சாதிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று இருக்கு. ஸோ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் மெயினா இந்த மாதிரி படத்தை பாருங்க. சரி, வாழ்த்துக்கள். விக்னேஷ், முடிஞ்சா இந்த பேர் வச்சிருக்கவங்க உங்க ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா இன்னைக்கே பிரிஞ்சிருங்க அவங்கள விட்டு. கண்டிப்பா சொல்றேன், உங்களை ஒரு நாள் கூட்டின்னு போய் கேஸ் வாங்கி கொடுத்துருவான். இவன் வந்து சொல்ல வார்த்தை இல்லை. பாவம் ஆனந்த்னா ரொம்ப நட்புனால விக்னேஷ்ங்கிற ஒருத்தரோட பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. அது இந்த வீடியோலயே நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம ஆளுங்க விக்னேஷ்னா இவரு தெரியாம இருக்காதுங்க. இன்னும் யங்கான ஆஸ்பிரண்டான டேலண்டடான பீப்புள் இன்னும் டிக்டாக்ல இருக்காங்கிறதுக்கான ஒரே ஆதாரம் இந்த வீடியோ தாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி நிற்கிறான்ல, இவனுக்கு தான் இந்த பதிவு. இவனுக்கெல்லாம் என்ன உதவி பண்ணிட்டான், இவன் ஜனங்களுக்கு என்ன நல்லது பண்ணான், இவனுக்கெல்லாம் ஏன் லைக் போடுறீங்க, இவனுக்கெல்லாம் பொண்ணுங்க ஏன் டிவைட் போடுறீங்க, இவனெல்லாம் வந்து. மிஸ்டர் ராம்குமார், நீங்க இப்ப எப்படி இந்த மாதிரி டிக்டாக்ல இவ்வளவு ஹேட்டர்ஸ் சம்பாதிக்கலாம்? இவன் எவ்வளவு நல்லவருன்னு தெரியுமா? ஓ, புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. யோ ஜிபி முத்து, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீ சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்க. இனிமே என் முகத்துல பரு வந்தா என்ன, என் வயித்துல கரு வந்தா என்ன, நீ மூடிக்கிட்டு. மிஸ்டர் காத்து கருப்பு காலா, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஹாய் ஃப்ரெண்ட், இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இந்த ராம்குமார் அந்த பையனுக்கு தான். உன் வயசு என்ன, என் வயசு என்ன? உன்னை விட நான் 3 வயசு அதிகம். என்னை போய் லவ் பண்ணுறிய? நான் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரிடா. என்ன லவ் பண்ணுறிய? உன்னை பற்றி எல்லா ரெக்கார்டும் எனக்கு சொல்லிட்டாங்க இருக்கிறது. மேலும் இயற்கைக்கு முரணான பாலியல் உறவை குற்றம் என கூற முடியாது என்னும் ரீதியிலே நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வணக்கம். எனக்கு எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறாங்கன்னா, கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, செவப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் ஒரு பொண்ணாக இருக்கணும். ஏன்னா பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுறதா இருக்கேன். ஆம்பளையை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு சத்தியமாக விருப்பமே இல்லை. ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கருப்பு காளி. ஸோ இனிமேல் ராம்குமார் உங்கள் வாழ்க்கையில் வரமாட்டார். ஃப்ரெண்ட், என்னை பார்க்குறதுக்காக பக்கத்து ஊர்லேருந்து அண்ணா வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஃபேன்ஸ்ன்னு சொன்னார். தீவிர ரசிகர்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அப்படிலாம் வேணாம், நான் ரசிகர்லாம் சொன்னேன், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொன்னேன். இல்லை, நாங்கள் டிஜிட்டல் வைக்கிறோம், பேனர் வைக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தார். ஹாய் சார். ஹாய். காத்துக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்து ஊர் தான் அவர் நண்பர். அதனால் அவர் பார்க்குறதுக்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். காத்துக்கிறப்புகளை கெத்தா இன்னும் வளம் வரணும். சப்போர்ட் பண்ணுங்க பாஸ். கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம் பாஸ். சரி, எல்லாரும் இப்படி சொல்றாங்க, இவரோட வீடியோக்குள்ள உள்ள போய் பார்த்துக்கலான்னு போனா. ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்கள் காத்துக்கருப்பு கலை. நேற்று நான் வெளில போகும்போது லைசன்ஸ் எடுக்கலை, ஆர்சி புக் எடுக்கலை, தலையில் ஹெல்மெட் ஓட மாட்டாத தான் போனேன். எல்லா வண்டியும் போலீஸ் சார் மடக்கி வந்து லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனால் அவங்க என்னை மடக்கவும் இல்லை, என்கிட்ட லைசன்ஸ் ஆர்சி புக் கேட்கவும் இல்லை. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா நான் நடந்து போயிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு இந்த காமெடியை நடிச்சு நான் விட்டு தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியல. நடந்து போயிட்டு இருக்கவங்கள எப்படி லைசன்ஸ் ஆர்சிபிக்கு கேட்பாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் சூப்பர் லாக்டவுன். அதுவும்
பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்னால பயங்கரமாக பாதிப்பு இருக்கு சென்னை, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் வட சென்னையில் மட்டும் எவ்வளோ மிலிட்ரி ஃபோர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகுதுங்க. சரி ப்ரோ, நீங்க எவ்வளவு டிக்டாக்கர்ஸை கலாய்க்கிறீங்க, நீங்களும் டிக்டாக் எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படி நீங்க கேட்பீங்க. ஆனா நீங்க ஒரு சென்னைக்காரராக இருந்தா இதை கண்டிப்பா ஷேர் பண்ணணும், இல்லைனாலும் ஷேர் பண்ணணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனும் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட இன்ஸ்டண்ட்டான வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக மேலே வந்துடும்.